ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ். ஓகே, 4th சாப்டர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இல்லையா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஓகே, கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஹெட்டிங் மட்டும் தான் பெருசாக இருக்கும். அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் ஒரு காயில் வச்சிங்க அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க வரைக்கும் அதில் எந்த ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. இப்போ அந்த காயில் நீங்கள் ஒரு மோஷன், ஓகே, ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டேஷன் கூட சொல்லலாம், சிம்பிள். இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில், அப்போ அந்த காயில் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குது, ஓகேயா. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த காயில் இருக்குது. ஸோ அதை நான் வரைய முடியாதுல்ல, ஸோ அதனால் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் 3 டைமென்ஷனில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காயில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த காயிலில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். காயிலாம் தமிழில் கம்பிச்சுருள்னு சொல்லுவோம். அந்த கம்பிச்சுருள்னா சுற்றப்பட்ட ஒரு சுருள், கம்பியினால் சுற்றப்பட்ட ஒரு சுருள் வடிவ அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ அது நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணுற டேரக்ஷன் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி அந்த காயில் இருக்குன்னா எனக்கு இதில் உள்ளே போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு இப்படி பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேயா, அது மட்டும் கிடையாது. இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நார்மல்னால் நமக்கு தெரியும்ல, நிறைய பார்த்துருக்கோம் நார்மல். ஓகே, சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் தான் நார்மல். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு நான் காஸ் தீட்டா சைன் தீட்டா எடுத்தேன்னா சிம்பிள் காம்பனண்ட் பிரிக்கணும். என்ன, இது ஹரிசாண்டல் காஸ் தீட்டான்னு பிரிப்போம், பி காஸ் தீட்டான்னு வருமா, ரைட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சோம் பி காஸ் தீட்டா, அப்போ இது வெர்டிக்கல், இது பி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். இப்போது இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த கம்பியோட இந்த காயிலோட பொசிஷன் எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த நார்மல் எனக்கு இங்கே வந்துடும், கரெக்டாக. அப்போ இப்படி இருக்கும் நார்மல். அப்போ அதே மாதிரி தான் எனக்கு காஸ் தீட்டா இங்கே இருக்கும், பி காஸ் தீட்டா, இது பி சைன் தீட்டா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி இருக்கனால அப்போ இந்த இடத்துல எனக்கு பி சைன் தீட்டா இருக்கும். எப்போது ரொட்டேஷன் லைட்டாக ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா. ஓகே, அப்போ இங்கே எனக்கு தீட்டா ப்ரொடியூஸ் ஆகுமா, ரைட். அப்போது இந்த தீட்டா நமக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது தெரியும். 11th பார்த்தாச்சு நம்ம ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது. ரொம்ப சிம்பிள் இல்லை, ஒமேகா அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வெலாசிட்டினா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஏன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இங்கே நடந்திருக்கு, தீட்டா. இப்போ நமக்கு இந்த தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒமேகா டின்னு எழுதலாம். ஏன்னா இந்த டைம் இந்த சைட் போயிடும், முடிஞ்சதா, ரைட். இப்போ பாரு, நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு நோட் வச்சுருந்தேனே, இது ஒரு ஓகே, இந்த நோட்டு இருக்கட்டும். இப்போது இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் உனக்கு தெரியும், இதுதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுதுன்னு அசீவ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுது, இதுதான் நார்மல். ஓகே, இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் தான் நார்மல், அதுதான் வரைஞ்சிருக்கேன் என் கேப். இப்போ இந்த நார்மலில் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணேன்னா ஒன்று சைன் தீட்டா, இது வெர்டிக்கல். ஓகே, இல்லை மேலே எடுத்தாலும் வெர்டிக்கல் தான், தப்பு இல்லை. இது வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல் காஸ் தீட்டா. நார்மலோட டேரக்ஷனில் காஸ் தீட்டா இருக்கும். இப்போ நான் இந்த சர்ஃபேஸை லைட்டாக அப்படி திருப்பிட்டேன் அப்படின்னா இப்படி இருந்த நார்மல் இது தெரியுது உங்களுக்கு, இப்படி இருக்கும் இனிஷியலாக நார்மல். இப்போ நான் டில்ட் பண்ணுறேன்னா இந்த நார்மல் இப்படி வந்துடும். அப்போது எனக்கு காஸ் தீட்டா மேலே வந்துடும், சைன் தீட்டா கீழே இருக்கும். இது காஸ் தீட்டாவாக இருக்கும், இது சைன் தீட்டாவாக இருக்கும். சிம்பிள். ஓகே, முடிஞ்சது. இப்படி தான் அதை சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ நமக்கு இதுக்குள்ளே போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ நிறைய ஃபீல்டு போகும், கோடிக்கணக்கான ஃபீல்டு லைன்ஸ் போகும். இதை நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றதையும் பார்த்துருக்கோம். நமக்கு தெரியும் சைன் தீட்டாவில் நமக்கு மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இருக்கவே இருக்காது. நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்லேயே இதை பார்த்தாச்சு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லேயும் பார்த்தாச்சு. எங்கே இருக்கும், காசில் மட்டும்தான் எனக்கு நிறைய ஃபீல்ட் லைன் வந்து இருக்குன்றதை பார்த்துருந்தோம். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கூட நம்ம எப்படி எழுதுவோம், 5b ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம், b வெக்டார் டாட் a வெக்டார். எனக்கு நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிராசிங் பெர் யூனிட் ஏரியா இல்லை சம் பர்டிகுலர் ஏரியா, எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகுது அதான் ஃப்ளக்ஸு. இப்போ இது டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர், கரெக்டாக. அப்போ இதை எப்படி எழுதலாம், பி ஏ காஸ் தீட்டான்னு எழுதலாம். கரெக்டாக, இதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது, பொறுமையாக பாருங்கள், ரைட்டா. ஒன்றும் போல ஃப்ளக்ஸ் என்னன்றதை எழுதியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த ரெக்டாங்குலர் காயில் சொன்னல, அது டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், கரெக்டு தானே. அப்போ இந்த டர்ன்ஸ், ஓகே, அதை இங்கே மென்ஷன் பண்ணணும்ல. அப்போது n டர்ன்ஸ்னு சொல்லும்போது n5b ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் BA, கரெக்டாக. அந்த காயில் இருக்கக்கூடிய டர்ன்ஸை சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஏன்னா ரெண்டு சைடும் டர்ன்ஸ் மென்ஷன் பண்ணணும். காஸ் தீட்டா என்னது, நம்ம காஸ் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். தீட்டாவுக்கு பதிலாக மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஒமேகா டீன்னு போட்டுக்கிறேன், கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, n டர்ன்ஸ்ன்றனால ரெண்டு சைடும் என்ன போட்டாச்சு. நிறைய டர்ன்ஸ் இருக்கும், ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் நம்ம அந்த டர்ன்ஸ் தானே வச்சிருக்கோம். ஸோ அதனால் இங்கேயும் டர்ன்ஸை மென்ஷன் பண்ணணும், ஸோ இங்கேயும் டர்னை மென்ஷன் பண்ணணும். சிம்பிள். ஓகே, சிம்பிளாக நம்ம லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இப்போ லெஃப்ட்டில் நீ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ரைட்லேயும் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி தான். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் தான், ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும். கண்டிப்பாக இதை நான் லைட்டாக இந்த ஓரியன்டேஷன் கரெக்டாக நான் இது வந்து ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா, இல்லை இந்த காயில் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரெஸ்ட்டில் இருந்தாலும் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. அப்போ இதில் எப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், இதை நான் மோஷனில் ஒன்று மேலே எதனா ஒன்று பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன். அப்போ ஒரு ரொட்டேஷன் இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணணும் இந்த காயில். அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனில் எனக்கு இந்த காயிலில் எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படின்றதான் நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ நல்லா பாரு, இங்கே N5B இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இன்டியூஸ் இஎம்எஃப். அப்போது யாரோட ஃபார்முலா எடுத்துகிட்டு வரணும், ஃபாரடேயோட ஃபார்முலா. ஓகே, அப்போது இஎம்எஃப் ஈக்குவல் டு minus d times of N5B divided by dt. இதுதான் ஃபார்முலா. ஆமாம் தானே, இதானே கண்டுபிடிச்சோம், ரைட். இந்த N5B எடுத்து அப்படி சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கோ. மைனஸ் d5 இந்த இது என்ன இருக்குது, NBA cos theta. அப்போ d by dt இருக்கும், ப்ராக்கெட்டில் NBA cos ஒமேகா டின்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ நீ எதை டிஃபரன்ஸ், இந்த என்ன வெளில எடுத்துரு, BA cos theta. காஸ் தீட்டாவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் சைன் தீட்டா. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாது. காஸ் தீட்டா டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஆனால் தீட்டா இருக்கிறது நமக்கு என்ன இருக்குது, ஒமேகா டி இருக்குது. அதே தான் வரும். காஸ் தீட்டா டிஃப்ரென்சியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா மாதிரி மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு வரும். ரொம்ப முக்கியம். யா, இங்கே எழுதி வச்சுக்கோ, காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்சியேஷன் அப்படி தான் வரும், மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா அப்படின்ற மாதிரி வரும். இல்லை ஒமேகா, இந்த ஒமேகா முன்னாடி வரும், ஆக்சுவலாக இப்படி வராது, ஒமேகா சைன் ஒமேகா டின்னு வரும். ஏன் மைனஸ் ஒமேகா சைன் ஒமேகா டி. காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்சியேஷன் பண்ணனா மைனஸ் ஒமேகா சைன் ஒமேகா டி. கன்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, 11th படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது டிஃப்ரென்சியேஷன் கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ பாரு, இந்த எண் அப்படி தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். என்ன இருக்கும், NBA காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக ஒமேகா சைன் ஒமேகா டி. முடிஞ்சதா? ஏன்னா டி பை டிடியோட வேல்யூ தான் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, டன். இப்போது இஎம்எஃப் இதுதான். இப்போ இங்கே இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் நமக்கு இஎம்எஃபாக மென்ஷன் பண்ணணும். அதாவது மேக்ஸிமம், ஏன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுல்ல, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏரியா, ஒமேகா. ஸோ அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி. இது எல்லாம் சேர்ந்தது எனக்கு மேக்ஸிமம் இஎம்எஃப். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரே டேர்மாக எழுதுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இஎம்எஃப் வில் பி ஈக்குவல் டு மேக்ஸிமம் இஎம்எஃப் இன்ட்டு சைன் ஒமேகா டி. இப்போ இதிலேருந்து நமக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த இஎம்எஃப் சைன் வேவ், சைனிசாய்டல் வேவ் ஃபார்மேட்டில் அந்த இஎம்எஃப் இருக்கும் அப்படின்றத இதை சொல்ல வராங்க. ரொம்ப சிம்பிள். அப்போது நீ பாரு, இதுதான் அந்த வேவ். நான் இதை அழிச்சிட்டுமா, இதை மட்டும் அழிச்சிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, அந்த காயிலோட ரொட்டேஷன் சொன்னல. ஓகே, இப்போ நமக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் மேக்ஸிமம் இஎம்எஃப் இன்ட்டு சைன் ஒமேகா டி. கரெக்டாக? சைனிசாய்டல் வேவ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் சைனிசாய்டல் வேவ். இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் மேக்ஸிமம் இஎம்எஃப் ப்ராடக்ட் ஆஃப் சைன் ஒமேகா டி. ஆங்குலர் நமக்கு என்ன பார்த்தோம், தீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த ரொட்டேஷனை வச்சு நம்ம இந்த காயிலில் எனக்கு எந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், நம்ம சைனுன்னு எடுத்துட்டாலே நமக்கு 90 டிகிரி. கரெக்டாக? நமக்கு காசில் போட்டோம் அப்படின்னா காஸ் நமக்கு 0 டிகிரி தான் நமக்கு 1 மேக்ஸிமம். அப்போது எனக்கு இங்கே நமக்கு சைன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சைன் 0 தான், சைன் 90 தான் நமக்கு மேக்ஸிமம். அப்போது எனக்கு இந்த காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது மேக்ஸிமம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ பாரு, இப்போ இனிஷியல் ரொட்டேஷன், இப்போ இனிஷியலாக இப்போ இந்த காயில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இப்படி இருக்கும்போது எனக்கு இது 0 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிளில் இப்போ இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்படி நல்லா அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் ரொட்டேட் பண்ணணும். தெரியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா என்ன, இந்த சைடு. ஓகே, ஆப்போசிட் சைடில் ரொட்டேஷன் பண்ணணும். இப்போ இதுதான் எனக்கு, இப்போது இது 0 டிகிரி அப்படின்னா 90 டிகிரி எப்படி திருப்புவேன், கண்டிப்பாக இந்த டைரக்ஷன் ஆப்போசிட். இது 90. அப்போ இது இங்கே வந்துடும். புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. இது 0 டிகிரி. இப்போ இதை என்ன பண்ணோம், ரொட்டேட் பண்ணோம் 90. நல்லா பாரு, 90 செகண்டு. ஓகே, 90. அடுத்தது 180, அடுத்தது 270, அடுத்தது 360. இந்த மார்க் இருக்குல்ல, ரெட் மார்க், இங்கே தானே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வந்துருச்சு. அப்போது இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இல்லையா, ஒரு ஃபுல் ரொட்டேஷன். இது 0 டிகிரி. 0 டிகிரிக்கு அடுத்து 90, இதுதான் 90. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் 90. அடுத்தது 180, அடுத்தது 270, அடுத்தது 360. ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதுதான் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இது பாரு, இது நமக்கு 0 டிகிரியா. அடுத்த ரொட்டேஷன் 90 டிகிரி, அடுத்த ரொட்டேஷன் 180, அடுத்து 270. கரெக்டாக? அடுத்து 360. அப்போது இது எனக்கு 0, இது 90, 180, 270, 360. அப்போது எனக்கு 0 டிகிரியில், ஓகே, சைன் 0 தான் எனக்கு. அப்போ இங்கே ஏன் 0,
நல்லா பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்படி இருக்கா, நீ எப்படி வச்சிருக்க காயில் இப்படி தான் வச்சிருக்க. ஓ, எனக்கு உள்ளே போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட வேல்யூ கம்மி. அப்போ எனக்கு இஎம்எஃப் 0. அப்போது எனக்கு இங்கே இஎம்எஃப் 0 டிகிரி, சைன் 0ல் 0 தான். ஓகே, நான் இப்போ இங்கே எழுதிக்கிறேன். இப்போது இஎம்எஃப் வந்து 0. ஓகே, நீங்கள் சைனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு இங்கே 0 தானே. சைன் ஒமேகா டியோட மதிப்பு 0 அப்படின்னா அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சிம்பிள். அடுத்தது 90 டிகிரி. அப்போ 90னா இப்படி இருந்த காயில் இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ 90க்கு ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு உள்ளே போகக்கூடிய ஃப்ளக்ஸு சேஞ்ச் கரெக்டாக இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இப்படி இருந்ததை அப்படியே பொறுமையாக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் 90 டிகிரி. இப்போ இங்கே எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் மேக்ஸிமம். கரெக்டாக 90ன்றது சைன் 90 நமக்கு 1 தெரியும். அப்போ இது 0னா 0. இப்போ இங்கே எனக்கு இஎம்எஃப் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது இஎம்எஃப் அப்படின்றப்போ இந்த சைன் ஒமேகா டியோட வேல்யூ எனக்கு 1. ஓகே, புரிஞ்சிருக்கும். 1 இன்ட்டு மேக்ஸிமம் இஎம்எஃப் தான். அடுத்து 180. இப்போ இப்படி இருந்தது கரெக்டாக. ஸோ இப்படி இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம். அடுத்து இப்படி இருக்கிறத அப்படியே பொறுமையாக மாற்றி மறுபடியும் 180 டிகிரி இப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறோம். 180 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 0 தான். எது சைன் 180யும் 0. அப்போ இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃபோட வேல்யூவும் 0. ஓகே, பொறுமையாக பாரு, ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஓகே, அடுத்தது 270. இப்போ இப்படி இருந்தது 180. அடுத்தது 270க்கு அப்படியே பொறுமையாக அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்தணும். 270ன்றப்போ சைன் மேக்ஸிமம், ஆனால் -1 வேல்யூ. ஓகே, நெகட்டிவ். மேக்ஸிமம் -1. இப்போது -1னா சைன் ஒமேகா டி எனக்கு -1. அப்போ இங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மேக்ஸிமம். கரெக்டாக, நெகட்டிவில் மேக்ஸிமம். நான் வேவ் வச்சு சொல்லும் போதையும் புரியும். 360 எனக்கு 0 தான் வேல்யூ. அப்போ இங்கே 3னா அது இஎம்எஃப் எனக்கு 0 தான். ஓகேயா, ஒவ்வொன்றதுக்கும் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு இப்படி இருந்தது 270ல் இப்படி இருந்ததில் இப்படி இருந்தது கரெக்டாக. அப்போ அடுத்த ரொட்டேஷன் எனக்கு இனிஷியல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்துடும் 360 டிகிரி. ஓகே, ஒரு ரொட்டேஷன், கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்போது இதை வேவில் சொல்லும்போது பாரு 0 டிகிரி 0 தான். அடுத்தது 90 மேக்ஸிமம் சொன்னேன். அப்போது இதில் எது மேக்ஸிமம்னா அப்படியே இந்த வேவ் இன்க்ரீஸ் ஆகி இங்கே வருது மேக்ஸிமம். இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் இல்லை ஆம்பிளிட்யூட், இது எனக்கு π/2. இப்போ சைன் ஒமேகா டிக்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கலாம்னா சைன் π/2 கூட போட்டுக்கலாம். சைன் π/2 நமக்கு 1 தான். மேக்ஸில் சொல்லணும் அப்படி தான், 1 தான். சைன் π/2 1. நமக்கு அந்த ட்ரிக்னோமெட்ரிலாம் படிச்சிருப்பீங்க இந்த டேபிள் இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், இது π/2 அப்படின்னா இது எனக்கு π. ஓகே, அடுத்து பாரு 90லேருந்து அடுத்து நான் 180க்கு எடுத்துகிட்டு வரேன். அப்போ எனக்கு 180 0. அப்படியே வேவ் டிக்ரீஸ் ஆகுதா, 0க்கு வந்துடுது. ஏன்னா 0 கரெக்டாக. இப்போ இங்கே எனக்கு 0. அடுத்தது பாரு எனக்கு நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகுது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நெகட்டிவில் என்ன ஆகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வருது. அப்போ இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் ஹைட்டை நம்ம 3π/2ன்னு சொல்கிறோம். 3π/2. ஓகே, பார்த்துக்கோங்க ரைட்டா, 3π/2. நெக்ஸ்ட் பாரு இங்கேருந்து அப்படியே நெகட்டிவ் இதாகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து 0க்கு வந்துடுது. அப்போது எனக்கு 360. எனக்கு ஒரு வேவ் முடியும் போது இதுதான் ஒரு கம்ப்ளீட் வேவ். இது எனக்கு 360 டிகிரி. அப்போ இங்கே எனக்கு 0. அப்போ இது எனக்கு 2π அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போது எனக்கு கிடைக்கிற இஎம்எஃப் எனக்கு ஒரு சைனிசாய்டல் வேவ். இதை நீ கரண்ட்டில், ஏன்னா இதில் கண்டிப்பாக இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, நீ இப்போ இந்த காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்காமல் ஒரு ஏசி பவர் சப்ளையில் கொடுத்தன்னா எனக்கு இதில் ஓகே கரண்ட்டோட டைரெக்ஷன் ஓகே ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 270லேயும் கரண்ட் இருக்கும். இப்போ இங்கே இப்படி இருக்குன்னா இப்போ கண்டிப்பாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஒன்றும் இல்லை, லென்ஸ்லாம் வச்சு ஈஸியாக கரண்ட்டோட டைரெக்ஷன் சொல்ல முடியும். அப்போ இதை நீ கரண்ட்டாக மாற்றணும்னா அப்படியே மாற்றிக்கொண்டு தான் I = I மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி. அவ்வளோதான். இஎம்எஃப் எழுதிருக்கிறத கரண்ட்டாக எழுதிக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்போ நமக்கு மேக்ஸிமம் 90 டிகிரி, நெகட்டிவில் மேக்ஸிமம் 270 டிகிரி. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாரு. கண்டிப்பாக டவுட் இருக்காது, கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஒரு காயில் ரொட்டேட் பண்ணுறதுனால எனக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் அவ்வளோதான், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். இப்போ நான் அதை பிரித்து பார்க்குறேன். 90ல் எப்படி இருக்குது, 180ல் எப்படி இருக்குது, 270ல் எப்படி இருக்குது, 360ல் எப்படி இருக்குன்றதை பிரித்து பார்க்குறோம். அது எப்படின்னா உள்ளே போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டாக இந்த சைன் ஒமேகா டின்றது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஆமாம் தானே, இப்போ தானே பார்த்தோம். ஏன்னா இப்படி போகிற லைன்ஸுக்கு நீ ஏரியாவை இப்படி வச்சேன்னா எனக்கு இந்த சைட் பார்த்தோன்னா உள்ள ஏரியா கம்மி. அப்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ளே போகிறது குறையுது. அப்போ இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி இல்லை. அதுதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இவ்வளோ தான் இந்த 5 மார்க்கு. நீங்கள் 5 மார்க்கில் கண்டிப்பாக டயக்ராம் வரைஞ்சாகணும். ஸ்டார்டிங்கில் ஒரு டயக்ராம் வரைஞ்சேன், அது ப்ளஸ் இந்த டயக்ராம், வேவ் டயக்ராம், டெரிவேஷன், எக்ஸ்ப்ளனேஷன். இந்த இது வரைக்கும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 மார்க் சாலிடாக கிடச்சிடும். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை கரெக்டாக எழுதுனீங்கன்னா 5 மார்க்கும் பர்ஃபெக்டாக கிடச்சிடும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கும் கூட. ஓகே, கண்டிப்பாக டவுட் இருக்காது. இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ ஈஸியாக இருந்தது, கிளியர் கட்டாக புரிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.